வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF. இந்தியா vs இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ஓடி நடந்து முடிஞ்சிருச்சு. இந்தியா சூப்பரா வின் பண்ணிட்டாங்க. இங்கிலாந்து எதனால தோத்தாங்க அதுதான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாரு பட்லர். ஓகேவா, 249 தான் அடிச்சாங்க. அங்கேயே பாதி மேட்ச் தோத்துறாங்க. டெஃபினட்டா அவங்க வந்து ஒரு 290 300 அடிச்சிருக்கணும். நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட். மறுபடியும் அகைன்ஸ்ட் ஸ்பின் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அண்ட் அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா 70 ரன்ஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கிடைச்சது, தேவையில்லாத ஒரு ரன் அவுட். அதுக்கப்புறம் அர்ஷித் ராணா பேக் டு பேக் விக்கெட் எடுத்தோன்னே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க. பட் ஸ்டில் ஜாஸ் பட்லர் ஒரு 50 போட்டாரு, ஜேக்கப் பெத்தல் ஒரு 50 போட்டாரு. இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் 100 ரன்ஸ் இருக்கும் அடிச்சிருக்கணும். ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடினாங்கன்னா டெஃபினட்டா தே குட் ஹவ் ஸ்கோர்ட் 290 300. இந்த பிட்ச்ல 290 300 அடிச்சிருந்தாங்கன்னா பால் கொஞ்சம் டர்ன் ஆச்சு, இன்னுமே மேட்ச் க்ளோஸா இருந்திருக்கும். அங்க கோட் அவுட்டாங்க. அண்ட் போலிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்லா போட்டாரு. பட் பிரைடன் கார்ஸா இருக்கட்டும், சகிப் முகமதா இருக்கட்டும், அவங்க நியூ பால சரியா யூஸ் பண்ணலன்னு எனக்கு தோணுச்சுங்க. ஏன்னா T20ல போடுற மாதிரி எல்லாமே ஷார்ட்டாவே போட்டுட்டு இருந்தாங்க. கம்ஃபர்டபுளா கில்லா இருக்கட்டும், ரோக ஸ்ரேயா ஐயரா இருக்கட்டும், ஈஸியா விளையாடிட்டு இருந்தாங்க. உள்ள போட்டு ஸ்விங் பண்றதோ அந்த மாதிரி எதுவுமே அவங்க ட்ரை பண்ணல. இன்ஃபேக்ட் பேட்ஸ்மேன் டிரைவ் கூட ஆட வைக்கல. பிளஸ் அதில் ரஷீத் ஒருத்தரே நம்பி இருக்காங்க. மற்ற ஸ்பின்னர்ஸ் பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸை வச்சு அவங்க ஓட்ட முடியாதுன்றதான் உண்மையான விஷயம்.